இந்த தமிழ்நாடு எப்படி மேல போகுமா இல்ல கீழே வருமா? போயிடுச்சேனா? எங்க போயிடுச்சு? கீழ மேல எல்லாம் பாக்காதீங்க. வாய்ப்பே இல்ல ராசா அதுக்கு. கீழ இல்ல. இப்படி பாருங்க. வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்ல. மினிஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து தாவேகா அது தாவேகா இது தாவேகா அதுன்னு பேசுறாங்க. அவங்களுக்கெல்லாம் மைக் கொடுங்கலையா? அப்ப சொல்லுங்க. ஜாதி பத்தி பேசுறாங்க. அப்ப சொல்லுங்க. இந்த ஸ்டூடண்ட் வந்து ஜாதி பத்தி பேசுறாங்க. ஒரு படம் பார்த்ததுக்கு மைக் கொடுங்க. இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க. இவ்வளவு ஹராஸ் பண்றீங்க. நல்லா இருக்குங்க உங்க ஜனநாயகம். ஜனநாயகம் என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஜனநாயகம் பத்தி பேசுங்க. எங்களை ஜோக்கர்கள் என்று அழைக்காதீர்கள், உங்கள் வேலையை பாருங்கள். இது பிக் பாஸ் இல்லை என்று ஜூலியிடம் சந்திரசேகர் காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் குறித்து ஜூலி முன்வைத்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் வந்த இந்த கருத்து இப்போது சமூக வலைதளங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஒரு சாதாரண மறுமொழியாக தோன்றிய இந்த பதில் விரைவில் ஒரு பெரிய விவாதமாக மாறியுள்ளது. இந்த விவகாரத்தின் பின்னணி ஒரு போராட்டத்தைச் சுற்றிய அரசியல் நிலைப்பாடுகளும் அதற்கு வந்த எதிர்வினைகளும் தான். போராட்டத்துக்கு வராமலும் அதை பற்றி வெளிப்படையாக பேசாமலும் தமிழக வெற்றிக் கழகம் இருந்தது என்று ஜூலி விமர்சித்திருந்ததாக கூறப்படுகிறது. அந்த விமர்சனமே சந்திரசேகரின் கடும் பதிலை தூண்டியிருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியை நேரடியாக கேள்வி கேட்கலாம் என்றாலும் அதை இழிவுபடுத்தும் வகையில் பேசுவது தவறு என்ற கருத்தை சந்திரசேகர் முன்வைத்துள்ளதாக தெரிகிறது. சந்திரசேகரின் கோபம் வெறும் ஒரு தனிப்பட்ட எதிர்வினை அல்ல. அது ஒரு கட்சியை பற்றி பேசும்போது பயன்படுத்தப்படும் மொழியின் எல்லை எங்கே இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்துக்காட்டுகிறது. அரசியல் விவாதங்களில் கருத்து வேறுபாடு இயல்பானது. ஆனால் அதையே கிண்டல், கேலி, அவமதிப்பு எனும் தளத்துக்கு கொண்டு செல்லும்போது உண்மையான விவாதத்தின் முக்கியத்துவம் குறைந்து விடுகிறது. அதைத்தான் இந்த பதில் வெளிப்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது. பிக் பாஸ் இல்லை என்ற அவருடைய வார்த்தை கூட இதையே சுட்டிக்காட்டுகிறது. பொது விவாதங்களை ஒரு பொழுதுபோக்கு மேடையாக மாற்றிவிடக்கூடாது என்பதுதான் அந்த கருத்தின் மையம். அரசியல் என்பது கவனத்துடன் பேச வேண்டிய இடம். அங்கே ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு தாக்கம் உண்டு. ஒரு குற்றச்சாட்டு, ஒரு விளக்கம், ஒரு மறுப்பு என அனைத்தும் தெளிவாக இருக்க வேண்டும். ஆனால் தேவையற்ற அவமதிப்பு சேர்ந்துவிட்டால் அந்த உரையாடல் திசை மாறிவிடும். இந்த சம்பவத்தில் முக்கியமாக கவனிக்கப்படுவது சந்திரசேகர் ஜூலியின் கருத்துக்கு நேரடியாக பதிலளித்த விதம்தான். அவருடைய பேச்சு தமிழக வெற்றிக் கழகத்தை சுற்றி எழுந்த விமர்சனத்தை எதிர்கொள்ளும் முயற்சியாகவும் அதே நேரத்தில் கட்சியின் மரியாதையை பாதுகாக்கும் நிலைப்பாடாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு கட்சியை பற்றிய கேள்விகள் எழலாம். ஆனால் அந்த கேள்விகள் மரியாதையுடன் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதே இந்த பதிலின் மறைமுக செய்தியாக உள்ளது. மக்கள் பார்வையில் இந்த விவாதம் இப்போது இரு தரப்பின் மோதலாக மாறியிருக்கிறது. ஒரு புறம் ஜூலியின் கடுமையான விமர்சனம் இருக்கிறது, மற்றொரு புறம் அதற்கு வந்த சந்திரசேகரின் கடும் பதில் இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் நடுவே அரசியல் விவாதத்தின் தரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு கட்சி அல்லது ஒரு நபர் மீது கோபம் இருக்கலாம். ஆனால் அந்த கோபம் முழுமையான அவமதிப்பாக மாறும்போது விவாதமே சிதைந்துவிடும். இந்த நிலையில் சந்திரசேகர் பயன்படுத்திய வார்த்தைகள் அதிக முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. காரணம், அவை வெறும் எதிர்ப்பாக மட்டுமில்லாமல் ஒரு எல்லை மீறலுக்கு எதிரான எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகின்றன. ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அதன் உள்ளடக்கம் முக்கியம். அதே அளவுக்கு அது சொல்லப்படும் விதமும் முக்கியம். அப்படிப்பட்ட சூழலில் ஜூலியின் விமர்சனத்துக்கு பதிலாக வந்த இந்த உரை அரசியல் வெளிப்பாடுகளில் மரியாதை எவ்வளவு அவசியம் என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறது. அதே நேரத்தில் இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதற்கும் காரணம் இருக்கிறது. நேரடியான மொழி, கடுமையான விமர்சனம், தெளிவான எதிர்வினை ஆகிய மூன்றும் சேர்ந்ததால் இந்த விவாதம் பரபரப்பாகி போயுள்ளது. பலரும் இதை வெறும் வாக்குவாதமாக பார்க்கவில்லை. பொது வெளியில் பேசும்போது யாரும் எந்த அளவுக்கு பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதை காட்டும் ஒரு எடுத்துக்காட்டாகவே இதை பார்க்கிறார்கள். இந்த கருத்து மோதலில் மேலும் ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால், அரசியல் கட்சிகளுக்கான விமர்சனம் எப்போது நியாயமானது, எப்போது அது எல்லை மீறுகிறது என்பதுதான். மக்கள் பிரச்சினை குறித்து கேள்வி கேட்பது சரி, ஆனால் அதை கேலி மொழியில் சொல்வது தவறு என்று சந்திரசேகர் கருதியதாக தெரிகிறது. அதனால்தான் அவரது வார்த்தைகள் இவ்வளவு நேரடியாகவும் கடுமையாகவும் வெளிப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இப்போது இந்த சம்பவம் ஒரு புதிய விவாதத்தை தொடங்கியுள்ளது. ஒரு அரசியல் கட்சியை விமர்சிக்கும் போது எந்த மொழியை பயன்படுத்த வேண்டும், எந்த அளவு வரம்பு இருக்க வேண்டும், பொது வெளியில் சொல்பவை எவ்வாறு பார்ப்பவர் மனதில் சென்று சேரும் என்பதெல்லாம் மீண்டும் பேசப்படத் தொடங்கியுள்ளது. இந்த விஷயத்தில் சந்திரசேகரின் பதில் அவருடைய தரப்பின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதோடு ஜூலியின் விமர்சனத்துக்கு வலுவான மறுமொழியாகவும் அமைந்துள்ளது. சுருக்கமாகச் சொன்னாள், ஜூலிக்கு சந்திரசேகர் அளித்த இந்த பதில் வெறும் ஒரு கோப வெளிப்பாடு அல்ல. அது ஒரு அரசியல் கட்சியை குறித்த விமர்சனம் எந்த அளவில் இருக்க வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. மேலும் பொதுவெளியில் பேசப்படும் ஒவ்வொரு சொல்லுக்கும் எவ்வளவு தாக்கம் உண்டு என்பதையும் இந்த சம்பவம் தெளிவாக காட்டுகிறது.
இப்போது அனைவரின் கவனமும் அடுத்த பதில் யாரிடமிருந்து வரும் என்பதில்தான் இருக்கிறது.